வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். உங்களோட ஒரு குட்டி கதை ஷேர் பண்ண போகிறேன். கதை தான் குட்டி, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம் ரொம்ப பெருசு. கதைக்குள்ளே போகலாமா? ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அவருடைய ஆத்மா மேலே போகுது. கடவுள் பார்க்குறாரு. வா வா, எப்படி இருந்தது சொர்க்கம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆத்மா, சொர்க்கமா? நான் இன்றைக்கி தான் இறந்துருக்கேன், இனிமே தான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே கடவுளுக்கே ஷாக் ஆயிடுதான். என்ன சொல்கிற நீ? நான் உன்னை சொர்க்கத்துக்கு தானே அனுப்புனேன். மலைகள், செடிகள், கொடிகள், மரங்கள், அத்தனை மிருகங்கள், அத்தனை அழகான பூக்கள், அத்தனை ஆயிரம் விஷயங்களை நான் உனக்கு கொடுத்துருந்தேனே, நீ பார்க்கலையா? சொர்க்கத்தில் இருந்து தான் நீ வர. அப்போது கொடுத்த சொர்க்கத்தை உணராமல் சந்தோஷமாக இருக்காமல் வந்தால் உனக்கு எதுக்கு நான் 2வது தடவையாக சொர்க்கம் தரணும் அப்படின்னு கேட்டார். உண்மை, நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம இறந்து போனோன்னு சொர்க்கத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு. ஆனால் அது இல்லை. இதுதான் சொர்க்கம். அதை உணராமல் இருக்கும். சுற்றி சுற்றி அத்தனாயிரம் நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம பிரச்சனைகளையே யோசிச்சுட்டு இருக்கிறனால அதெல்லாம் கண்ணில் தெரியல. ஸோ சந்தோஷமும் சரி, சொர்க்கமாக பார்க்கக்கூடிய விஷயங்களும் சரி, உங்கள் கையிலையும் உங்கள் பார்வையிலையும் தான் இருக்குது. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு சில பேருக்கு அவங்களோட ஊர்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். எங்கள் திருநெல்வேலியே சொர்க்கம்தான். ஸோ சுற்றி சுற்றி இருக்கிற விஷயங்கள், எஸ், நிறையா பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனாலும் அதையும் தாண்டி நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது. அதை பார்க்க கற்றுக்கோங்க. நம்ம இருக்கிற இடமே சொர்க்கமாக தான் இருக்குது. சொர்க்கமாக தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓகேவா? தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாட்டா.